guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th Maths exercise 1.2ல third sum. Find the inverse of each of the following by Gauss-Jordan method. Gauss-Jordan method யூஸ் பண்ணி கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன எழுதிக்கலாம்? கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துப்போமா? A is equal to 2 minus 1 5 minus 2ன்னு ஒரு நேம் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா A கூட ஐடென்டி மேட்ரிக்ஸை சேர்த்து எழுதணும். A ஆர்குமெண்ட் ஆஃப் ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டி மேட்ரிக்ஸ்னால் 2 minus 1 5 minus 2 1 0 0 1 இதுதான் நம்மளுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இல்லையா? இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எப்படி இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே இருக்கிற மேட்ரிக்ஸை ஃபுல்லாக நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றணும். அப்புறம் இங்கே இருக்கிற ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ கிடச்சிருக்கிற ஒரு மேட்ரிக்ஸ் வந்து என்ன ஆகும்னா அதுதான் இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே 1 0 0 1 வரணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே 1 வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப்ல 2ஆல் டிவைட் பண்ணிடலாமா? அப்போ R1 implies 1/2 R1. R1 1/2ஆல் டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணோன்னா பாருங்க ரஃப் ஒர்க்கில் 2 minus 1 1 0 2ஆல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே கேன்சல் ஆகிட்டு 1 வந்துடும். இங்கே -1/2 1/2 0 by nothing is 0. ஸோ இங்கே என்ன வரும்? 1 minus 1/2 1/2 0. ரிமைனிங் இருக்கிற வேல்யூ 5 minus 2 0 1. ஓகேவா? சரி, இப்போது இங்கே 1 வந்துச்சு, இங்கே 0 வரணும். ஓகேவா? நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 0 வரணும்னா என்ன பண்ணலாம்? இந்த ரோவை ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக 5ஆல் மல்டிபிள் பண்ணி இது கூட சப்ராக்ட் பண்ணிடலாமா? ஓகே. R2 implies R2 minus 5R1. ஓகேவா? R2 என்ன கொடுத்துருக்காங்க? 5 minus 2 0 1. R1ஓட வேல்யூவை ஃபுல்லாக 5ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ இங்கே 5/2 -5/2 5/2 0ன்னு வந்துடும். ஓகேவா? 5 minus 5/2 5/2 0. இப்போ கீழே ஃபுல்லாக சைன் சேஞ்ச் பண்ணிடுவோமா? சைன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இது 0 ஆகிடும். இந்த வேல்யூ எப்படி எடுக்கிறது? பாருங்க -2 + 5/2ன்னு இருக்கா? ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4ன்னு வந்துடுமா? 2 2s are 4. இப்போ -4 + 5/2 -4 + 5/2 is 1/2 1/2 இங்கே -5/2 0ன்னு வரும். ஓகேவா? சரி, இந்த வேல்யூஸ் அப்படியே எழுதிடலாமா இங்கே? இப்போ 1 -1/2 1/2 0 0 1/2 -5/2 0ன்னு சாரி 1ன்னு வரும். இங்கே வேல்யூ வந்து 1. ஸோ இங்கே 1ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ இது ரெண்டையும் டைரெக்டாக ஆட் பண்ணிடலாமா? ஆட் பண்ண இந்த டேர்ம் 0 ஆகிடுமா? இப்போ R1 implies R1 + R2. R1 R2 ஆட் பண்ண போகிறோம். 1 -1/2 1/2 0 இங்கே 0 1/2 -5/2 1 ஆட் தான் பண்ணுறோம். ஸோ சைன் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. 1 இங்கே வந்து 0ன்னு ஆகிடும். இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 1/2 கூட -5/2. அப்போ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டர் ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம்? சப்ராக்ட் பண்ணிக்கலாமா? 1 - 5 is 4 -4. அப்போ -4/2 கேன்சல் பண்ணால் இங்கே 2ன்னு வரும். அப்போ -2 இங்கே 1. ஓகேவா? சரி, இப்போ இங்கே இதை போட்டுடலாமா? 1 0 இங்கே என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம்னா -2 1ன்னு வரும். ஓகேவா? அடுத்து 0 இந்த டேர்ம் ஃபுல்லாக நம்ம என்னவா மாற்றணும்? 1ஆ மாற்றணுமா? 1/2 -5/2 1. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணிடலாம்? R2 implies 2 × R2. R2ஆல் 2 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2 கேன்சல் ஆகிடுமா? அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர்ஸ் அதையும் சால்வ் பண்ணிடலாம். இங்கே ரஃப் ஒர்க்கில் 0 2 × 1/2 அப்போ 2/2 -10/2 இங்கே 2ன்னு வரும். ஓகேவா? 2 கேன்சல் ஆகிடும். இங்கே 1 -5ன்னு வரும். இங்கே 2 அப்படியே தான் இருக்கும். சரியா? ஓகே. இப்போ 1 0 -2 1 0 1 -5 2. ஓகேவா? சரி, இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் என்னது? இங்கே நம்ம ஃபுல்லாக ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றிட்டோமா? இங்கே பாருங்கள்
ஃபஸ்ட்டு இங்கே இருந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இங்கே மேட்ரிக்ஸ் இருந்துச்சு. இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை இங்கே என்ன கொண்டு வந்துட்டோம், இங்கே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை கொண்டு வந்துட்டோம், இங்கே மேட்ரிக்ஸை கொண்டு வந்துட்டோம். அப்போ இங்கே கிடச்சிருக்கிற மேட்ரிக்ஸை நம்மளுக்கு என்ன ஆன்சர், இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அப்போ என்ன எழுதிடலாம், therefore A inverse is equal to -2 1 -5 2. ஓகேவா? ஓகே, தட்ஸ் ஆல். சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.